ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நம்ம இந்தியன் ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய 10 முக்கியமான டேட்டா தான் சொல்ல போகிறேன். நம்பர் 1, நம்ம இந்தியாவினுடைய நார்த் போலில் இந்திரா கோல் இருந்துட்டு இருக்கு, சவுத் போலில் இந்திரா பாயிண்ட் இருந்துட்டு இருக்கு. நம்பர் 2, நம்ம இந்தியாவினுடைய கோஸ்டல் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குஜராத்தில் ஆரம்பிச்சு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய கோஸ்டல் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6100 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. நம்பர் 3, நம்ம இந்தியாவினுடைய லார்ஜ் பவுண்டரிஸை ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரி அப்படின்னா பங்களாதேஷ். கிட்டத்தட்ட 4156 கிலோமீட்டர் வரைக்கும் பார்டர்ஸை ஷேர் பண்ணுது. 4வது, நம்ம இந்தியாவினுடைய டோட்டல் ஏரியா 32,87,263 கிலோமீட்டர் ஸ்கொயர். 5வது, நம்ம இந்தியாவினுடைய லேண்ட் பவுண்டரி 15,200 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. பாகிஸ்தானா இருக்கலாம், சைனாவா இருக்கலாம், நேபாளா இருக்கலாம், பூட்டானா இருக்கலாம், மியான்மரா இருக்கலாம், பங்களாதேஷா இருக்கலாம். இந்த நாடுகளுடைய லேண்ட் பவுண்டரிஸ் 15,200 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. 6வது, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 3214 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துட்டு இருக்கு. 7வது, அருணாச்சல பிரதேசல இருந்து குஜராத் வரைக்கும் 2933 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துட்டு இருக்கு. 8வது, நம்ம இந்தியா சைனா 2 நாடுகளுடைய நில எல்லைகளை ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு லைனை மேக்மோகன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, நம்ம இந்தியா பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுடைய லேண்ட் பவுண்டரிஸை ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு லைனை ரெட் கிளிஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, நம்மளுடைய இந்தியா ஸ்ரீலங்கா 2 நாடுகளுடைய எல்லையில பாக் நீர்ச்சந்தி இருந்துட்டு இருக்கு. 9வது, நம்ம இந்தியாவினுடைய பெரிய மாநிலம் அப்படின்னா அது ராஜஸ்தான், சின்ன மாநிலம் அப்படின்னா கோவா. லாஸ்ட் ஒன், நம்ம இந்தியாவினுடைய ஜிஎம்டி டைம் அப்படின்னா 5 hours 30 minutes. ஜிஎம்டி அப்படின்னு என்னன்னா கிரீன்விச் மீன் டைம். கிரீன்விச் அப்படின்னு என்னன்னா லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா. இந்த ஏரியாவை அடிப்படையாக வச்சு தான் இந்த கிரீன்விச் மீன் டைம் உருவாக்கப்பட்டிருக்கு. எதுக்காக பர்டிகுலரா இந்த ஏரியாவை அடிப்படையாக வச்சாங்கன்னா இந்த இடத்துல தான் லாங்கிடியூட் டைம் 0 டிகிரியா இருந்துட்டு இருக்கு, தீர்க்க ரேகை நேரம் 0 டிகிரி இருந்துட்டு இருக்கு. இது அடிப்படையாக வச்சுதான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுடைய நேரத்தையும் கணக்கு போடுறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம இந்தியாவினுடைய நேரம் 5 மணி நேரம் 30 நிமிஷம்.